தற்போதைய அண்மை செய்தி, பெஞ்சல் புயலானது நாளை கரையை கடக்கும் என தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். முதலில் பெஞ்சல் புயலானது இன்று பிற்பகல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில இரவு கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது பெஞ்சல் புயலானது நாளை கரையை கடக்கும் என தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். இன்று கரையை கடக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். பெஞ்சல் புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தற்போது கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் பிற்பகலில் முதலில் கரையை கடக்கும் என கூறப்பட்ட நிலையில் பிறகு இரவு கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போது நாளை கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்கு நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இன்னைக்கு புயல் கரையை கடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுதே, அது குறித்தான உங்க தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ராதிகா, அதாவது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த பெஞ்சால் புயல் என்பது இன்று மாலை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இந்த நிலையில இந்த பெஞ்சால் புயல் என்பது நாளை தான் கரையை கடக்கும் என்று தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தற்போது ஒரு பதிவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். இந்த பெஞ்சால் புயல், குறிப்பாக புயல் என்றாலே அதனை கணிப்பது என்பது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அதிலும் இந்த பெஞ்சால் புயல் அனைவருக்கும் ஆட்டம் காட்டக்கூடிய ஒரு புயலாகவே இருந்து வருகிறது. ஏனென்றால் பெஞ்சால் புயல் உருவாவதிலேயே பல்வேறு சிக்கல்கள் இருந்திருக்கின்றன. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவுமே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது புயலாக உருவாகி இன்று மாலை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து வந்தாலும் கூட இந்த பெஞ்சால் புயல் பல்வேறு மேக கூட்டங்களுடைய விலகல் காரணமாக அவ்வப்போது காற்றினுடைய திசையின் காரணமாகவும் சற்று காலதாமதமாக இந்த நகர்வு என்பது இருந்து வந்தது. தற்போது மீண்டும் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இது நகர்ந்து தற்போது சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பெஞ்சால் புயல் கரையை கடக்கக்கூடிய நேரம் என்பது இன்றிலிருந்து நாளை தினம் மாறுகிறது என்ற ஒரு தகவலை தான் தனியார் வானிலை ஆர்வலர் தெரிவித்திருக்கிறார். இதனுடைய தாக்கம் என்பது சற்று சென்னை மட்டுமல்லாமல் வட கடலோர மாவட்டங்கள்ல மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. மழையினுடைய பாதிப்பு என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். எனவே கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் என்பது மிகுந்த ஒரு கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதன் காரணமாக ஏற்படக்கூடிய மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நாளை இது கரையை கடக்கும் என்று அவர் தன்னுடைய கணிப்பை தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் வானிலை ஆய்வு மையம் சொல்வதுதான் அதிகாரப்பூர்வமான ஒன்று என்பதையும் அவர் தன்னுடைய பதிவில் ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்டு வருவது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.